தேவ ஜனங்கள் தேவனை துதிப்பதை யாரும் தடை செய்ய முடியாது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதத்தை தெய்வம் உண்டாக்கினது தெய்வத்தை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும். தேவனை மகிமைப்படுத்துவதற்காக படைக்கப்பட்டிருக்கிற மனிதன், அந்த மனிதன் தெய்வத்தை ஆராதிக்க கூடாதபடி யாரும் தடை செய்ய முடியாது. அந்த தடைகளை கர்த்தர் உடைத்தெறிவார். தேவ தயவை பெறுவதற்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தேவனை ஆராதிக்கிற மக்கள், அவர்களுக்கு தேவன் மிகப்பெரிய விசுவாசத்தையும் உறுதிய நம்பிக்கையும் கட்டளையிடுகிறார். தேவனை ஆராதிக்கிற பொழுது தேவன் அந்த ஆராதனை நடுவிலே வந்து அந்த மக்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய இருதய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறார். ஆராதனை என்பது தெய்வத்துக்கு மட்டுமே உரியது. மகிமை செலுத்துவது தெய்வத்துக்கு மட்டுமே நாம் செலுத்த வேண்டும், மனிதர்களுக்கு அல்ல. மனிதனுடைய அடக்குமுறை தெய்வத்துடைய மகிமையை மட்டுப்படுத்தி விட முடியாது. தெய்வம் இருக்கிறவராக இருக்கிறவர், மனிதன் இல்லாமல் போகிறவன். இருக்கிறவராக இருக்கிறவரை அண்டிக் கொள்கிறவர்கள் இருக்கிறவர்களாகவே இருப்பார்கள், நித்திய வாழ்வை பெறுவார்கள். இந்த தெய்வத்தை மறுதலித்து தாங்களே கற்பனையாய் உண்டாக்குகிற தெய்வங்களுக்கு வணக்கத்தை செலுத்தி அதை மற்றவர்களும் செயல்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறவர்கள் இல்லாமல் போவார்கள், நரகத்து போவார்கள். உண்மையான சிருஷ்டிகர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையான சிருஷ்டிகர்த்தரை உண்மையோடு தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையான நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். மனிதனுடைய கண்டுபிடிப்பாய் இருக்கக்கூடிய சில காரியங்களை வணங்குகிறவர்கள் உண்மையான நித்திய நரகத்துக்கு சென்று விடுவார்கள். இதுதான் உண்மை. பிறக்கிற மனிதன் அத்தனை பேரும் மரித்து போகிறான். மரணத்துக்கு பின்பு அவனுடைய சிந்தனை என்ன என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்கணும். உயிரோடு இருக்கும் பொழுதே சில பேருக்கு நினைவு தப்பிடுது. சில பேருக்கு மனநோய், மன உளைச்சல் அதிகமாகி மனநோயாய் மாறி நினைவு தப்புது. அன்கான்சியஸில் ரொம்ப பேர் இருக்கான். வாழ்கிற நாட்களே அன்கான்சியஸில் இருக்கிற ஜனங்களை பார்க்குறோம். மரணத்துக்கு அப்புறம் கான்சியஸ் என்ன ஆகுன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்கணும். என்றும் இந்த கான்சியஸ் சுகமாக இருப்பது தான் நித்திய வாழ்வு. இந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள இயேசு உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை பணிந்து குனிந்து ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.